அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இந்த 5 காம்போ புக்லெட் இருக்கு இல்லைங்களா, அது இமீடியட்டாக வாங்கி படிங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து 3 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்ன்றது. ஸோ இது 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். டீட்டெயில்டு சொல்யூஷன் எல்லாத்துக்கும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த புக்லெட்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இது 10 சாப்டருக்கான கொஷின் புக்லெட்டு. அடுத்து ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா புக்லெட் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த ஃபார்முலா புக்லெட்டை வாங்கி படிங்க. இந்த புக்லெட் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த ஒரு புக்லெட் வந்து 2023 டீட்டெயில் சொல்யூஷன். யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா, இதுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து தனியாக போட்டிருக்கேங்க. ஸோ வேணுன்றவங்க இந்த டீட்டெயில்டு சொல்யூஷன், டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ் இது வாங்கி படிக்கலாம். ஓகே, ஃபைன். இன்னைக்கான கொஷின்ஸ் லீனியர் அல்ஜிப்ரால வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். இது போல் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இட் v1 equal to 101 and 011 and 112 in R3. லீனியர்லி இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், ஆர்த்தோகனல், பேசிஸ் இன் R2ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இதோடைய மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஓகே, 1 1 2. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லுவோம். அதுவே 0வாக இருந்தால் லீனியர்லி டிபெண்டன்ட். இது வந்து ஷார்ட்கட். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு 2 மைனஸ் 1 வரும். இது 0 ஃபேக்டர் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 இன்ட்டு உங்களுக்கு 0 மைனஸ் 1 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 வரும். ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் த வெக்டார்ஸோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து 0 ஆகுன்றதால இது லீனியர்லி டிபெண்டன்ட்ன்றது கரெக்ட். அப்படி இல்லையா, லீனியர்லி டிபெண்டன்ட்டுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா, இந்த வெக்டர் இருக்கு இல்லையா 1,1,2, இதை வந்து சம் ஆஃப் தீஸ் டூ வெக்டராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதாவது v3 வந்து v1 + v2ன்னு எழுதிக்கலாம். லீனியர்லி டிபெண்டன்ட்னு அர்த்தம். ஒரு வெக்டரை மற்ற வெக்டரோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியுது அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா அப்படி முடியாது. ஓகே, அதுக்கு தான் இந்த டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி போடுறது. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஸோ v3 வந்து v1 + v2 எழுதலாம். பாருங்கள், 0 + 1 வந்து 1 வந்துடும். இங்கே 0 + 1 வந்து 1 வந்துடும். 1 + 1 வந்து 2 வந்துடும். அவ்வளோதான். முடிஞ்சால் மேட்ரிக்ஸ் போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் லீனியர்லி இண்டிபெண்ட், ஈக்குவல் டு 0 வந்தால் லீனியர்லி டிபெண்ட். அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், w equal to collection of all x, y, z such that x plus y plus z equal to 0. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சஸ்பேஸ். ஏன்னா இது எல்லாமே லீனியர், எல்லாமே ஒரு அடிஷனில் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு சம் வேல்யூ 0ன்னு மென்ஷன் பண்ணிட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ணை மூடிக்கிட்டு சஸ்பேஸ்ன்னு போட்டுக்கலாம். பட் டைமென்ஷனானு வரணும். இது வந்து R3ல இருக்கிற வெக்டர் இல்லையா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3லேருந்து 1 கழிச்சு என்ன கிடைக்கும்? 2. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த செட்டுக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். x, y belongs to R2 such that x plus y equal to 0. இதுவுமே சஸ்பேஸ் தான், டைமென்ஷனாக வரும். இங்கே 2லேருந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 - 1, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. அவ்வளோ. ஓகே, இது போல் எல்லா கொஸ்டினுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் நிறைய கேட்பேன். டைமென்ஷன் ஆஃப் த டுவெல் ஸ்பேஸ் ஆஃப் ஆர் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டுவெல் ஸ்பேஸ்ன்றது Rn ஓவர் நீங்கள் Rn ஓவர் Rk நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு டுவெல் ஸ்பேஸோட டைமென்ஷனாக வருன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ Rn ஓவர் Rk வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? ஏன் நெக்ஸ்ட், V is a vector space. Dual of dual நான் ஒரு இது dual, அதனுடைய dual என்ன கிடைக்கும்னு சொல்லி dual of dual வந்து V. ஸோ V star வந்து V. அப்புறம் அகைன் இது V star of V போடுறீங்க. இது V ஸ்டார்னு வரும். அகைன் இங்கே இது வந்து ஆக்சுவலாக V ஸ்டார், இது V ஸ்டார் V. அகைன் V ஸ்டார் V எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து dual of dual வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வந்து நிற்கும்? Vன்னு வந்து நிற்கும். ஸோ dual of dual பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து V, சேம் வெக்டார்ஸ். dual space of dual நமக்கு என்ன கிடைக்கும்? Vன்றது கிடைக்கும். அடுத்து 1 1 and 1 - 1 ஆர் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. பேரலல், ஆர்த்தோகனல், டாட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ 1, 1 இதுக்கப்புறம் 1, -1. இது டாட் எடுங்க, 1, இது -1. ஸோ டாட் ப்ராடக்ட் 0 வந்தால் உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. சஸ்பேஸ் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. சஸ்பேஸை பொறுத்தளவுக்கு 0 வெக்டர் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். ஒன்லி அடிஷன்ன்றது ஃபால்ஸு, ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஒன்லின்றது ஃபால்ஸ். இது ரெண்டுமே வரணும். ஸ்கேலார் மல்டிபிகேஷன், அடிஷன். சஸ்பேஸ்னு அர்த்தம், அதாவது
V is a vector space over some field Fன்னு எடுத்துக்கிட்டீங்க. W is a subspace of Vன்னு கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இதுல என்னென்ன இருக்குன்றத பார்க்கணும். ஸோ W1 + W2 எடுத்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா Wல இருக்கணும். ஆல்ஃபா இன்டு W பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா Wல இருக்கும். இதுதான் சப்ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடி 0 வெக்டருமே என்னவா இருக்கணும்? Wல இருக்கும். ஓகே. ஸோ இதான் சப்ஸ்பேஸோட டெஃபினிஷன். 2 வெக்டர் அந்த செட்டுக்குள்ள இருந்து எடுத்து ஆட் பண்றீங்கன்னா, ரிசல்டன்ட் அந்த செட்டுக்குள்ளே விழணும். ஸ்கேலார் மல்டிபிள் பார்த்தாலும் உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து செட்டுக்குள்ள விழணும். 0 வெக்டரும் உள்ள இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து இஃப் V1 V2 ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸா இருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் அ நான் ட்ரிவியல் சொல்யூஷனா, ட்ரிவியல் சொல்யூஷனா, ஆர்த்தோகனலா, யூனிட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. 2 வெக்டர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட்டா இருக்கு அப்படின்னா டிட்டர்மன் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். AB1 ஈக்குவல் டு சம் B ஃபார்மேட்ல இருக்கு. AB2 ஈக்குவல் டு சம் இது A1, இது B1, இது A2, சம் B2 ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நீங்க லீனியர்லி இண்டிபெண்டண்டா பார்க்குறீங்க அப்படின்னும் போது இன்னும் வேற எப்படி சொல்லலாம்? ஒரு நிமிஷம். இந்த வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா? டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு பாருங்க. சப்போஸ் 1, 1, 2, 3 இருக்குன்னு வச்சுப்போம். இது V1 வெக்டர் எடுத்துக்கங்க. இது V2 வெக்டர் எடுத்துக்கங்க. 1, 1, 1 இது V1 வெக்டர். அதே போல 2, 3 இது ரெண்டுமே லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டபிளா இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ட்டபிள். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல். இன்வெர்ட்டபிளா என்ன அர்த்தம்? Ax ஈக்குவல் டு B ஃபார்மேட்ல x ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் B நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா இது இன்வெர்ட்டபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷன் கிடைக்கணும். ஸோ யூனிக்னா என்ன அர்த்தம்? நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த கேஸ் வந்து 0வா இருக்கும்போது சப்போஸ் நான் 0வா இருக்கும். சப்போஸ் 0வா இருக்கு. Ax ஈக்குவல் டு 0ல x ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் B நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா 0 இன்டு A இன்வெர்ஸ் வந்து 0 ஆகும். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா. இப்போ x ஈக்குவல் டு 0னா அர்த்தம் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போ ஒன்லி இந்த ட்ரிவியல் சொல்யூஷன்ன்றது கரெக்ட். அதாவது Ax ஈக்குவல் டு 0ன்ற சிஸ்டத்துக்கு நீங்க இந்த வெக்டார்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருந்தா சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். ஸோ ஒன்லி இந்த ட்ரிவியல் சொல்யூஷன். அடுத்து இது நமக்கு தெரியும். இன்னும் இது நார்ம் ஆஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 0 வந்தா x should be a 0 வெக்டார்ன்றது நமக்கு தெரியும். ஸோ நார்ம் ஆஃப் x நீங்க எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம். ஸோ x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர் இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த காம்போனன்ட் 0 ஆகுது அப்படின்னா இந்த வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? 0வை ரீச் பண்ணணும். x1 x2மே 0 ஆகும். அடுத்து இஃப் f belongs to V ஸ்டாரா இருந்தா அது வந்து ஒரு லீனியர் மேப். ஓகே. ஸோ V ஸ்டார் அப்படின்றது ஒரு லீனியர் f belongs to அதாவது V ஸ்டார்ன்றது என்னன்னா collection of all functions which are free from Fக்கு போற ஒரு மேப். ஓகே. வெக்டார் ஃபீல்ட்னு ஸ்கேலார் ஃபீல்டு போற ஒரு லீனியர் மேப் ஆக்சுவலா. V ஸ்டார் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ் ஆக்சுவலா. ஸோ அதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க எல்லாம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போட்டிருக்கீங்க. அதுதான் தப்பு. ஸோ இது என்ன இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் xi மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் xi வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் நார்ம் ஆஃப் x நார்ம் ஆஃப் y. இதுதான் காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ கரெக்டாக அடிக்கணும். ஓகே. இது வந்து ஜஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதில் இருக்கிற ஐடியாஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் பாருங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் ஓனாகவே எல்லாமே படிச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.